சீமான் அண்ணனை பற்றி ஒரு சின்ன விஷயம். அதாவது சீமான் அண்ணன் வந்தால் என்னத்தை பண்ணுறாரு, இவர் மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு சொல்கிறியா? சரி, வந்தவனு அப்படி என்னத்தை நம்மளுக்கு பண்ணி கிழிச்சானுமா? அதை சொல்லுங்கள். ஒரு தடவை அவருக்கு அந்த வாய்ப்பை தான் கொடுத்து பார்ப்போமே, பண்ணுறாரு இல்லையான்னு பார்ப்போம். அடுத்த தடவை நம்மளுக்கு பிடிக்கலாம், ஆச்சா மாற்றிட வேண்டியதான். அவர் வர்றதுக்கு முன்னாடியே சீமான் என்னத்தை பண்ணிடுவான், கிழிச்சிருவான்னா அடுத்து அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. சரி, மாற்றி மாற்றி பேசுகிறானா ஒரு அரசியலுங்கும்போது, போட்டி நடக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அவங்கள எதிர்கட்சிக்காரங்கள கீழ்த்தரவாக பேச முடியும், பேசினா தான் மக்கள்கிட்ட ஓட்டுங்க முடியுன்றதுக்காண்டி ஒரு நம்பிக்கையில் அப்படி பேசுகிறாங்க. சரி, இதே இது இப்போ விஜயகாந்த் வந்து இறந்த டைமில் அவர் பேர்ந்தார். போன இடத்துல அவர் விஜயகாந்தை பற்றி நல்ல விதமாக பேசினார். ஏன்னா அந்த இடத்துல அவர் அப்படி தான் பேச முடியும். ஏன்னா அவங்க ரெண்டும் வந்து நண்பர்கள். அதாவது அவங்க வந்து அரசியல் களத்தில் தான் எதிரி, மற்றபடி நண்பர்கள். அதனால யாரையுமே எனக்கும் ஆதரவாக நினைக்காதுங்க, மாற்றி மாற்றி பேசான்னு நினைக்காதுங்க. எல்லாருமே அரசியல் களத்தில் தான் எதிரிகள், மற்றபடி எல்லாருமே நண்பர்கள் தான். இதை புரிஞ்சுட்டு அதை ஓட்ட போடுங்க.